ஐஏஎம் எழுதிக்கோங்க. ஐஏஎம் வந்து யூசர் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் இன் ஏடபிள்யூஎஸ். ஈஸி தான், குட்டி டாபிக் தான் அது. இப்போ நீங்கள் வந்து ஒரு யூசரை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா வந்து யூ ஹாவ் டு உங்களோட ஐஏஎம் போயிடுங்க ஸ்ட்ரைட்டாக. ஐஏஎம்ல 4 விஷயம் ஃபர்ஸ்ட் படிக்க போகிறோம். என்னன்னா யூசர்ஸ், குரூப்பு, ரோல்ஸு, பாலிசிஸ். ம் யூசர்ஸு, குரூப்ஸு, பாலிசிஸு, ரோல்ஸ். யூசர்ஸ் வந்துட்டு லைக் யாரெல்லாம் நான் ஆக்சஸ் கொடுக்க போறேன்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி யூசர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி வந்து யூ ஹாவ் டு கிரியேட் அ குரூப். 2 குரூப் கிரியேட் பண்ணலாம் நம்ம. அப்புறம் அந்த குரூப்பில் அந்த யூசர் அட்டாச் பண்ணுறது வசதியாக போயிடும். ம் இங்கே 2 குரூப் கிரியேட் பண்ணலாமா? கிரியேட் குரூப். நம்மளது என்ன ப்ராஜெக்ட் நேமு? ஜாகுவரா? ஜாகுவர் அட்மின். இந்த யூசர்லாம் இப்போ கிரியேட் பண்ணாதீங்க, அது ஆல்ரெடி இருக்கிற யூசர். இதுக்கு ஜாகுவர் அட்மின்ற குரூப் நேம் வைங்க. அட்மின் குரூப் ஃபுல் பர்மிஷன் கொடுத்துடலாம். இது அட்மின் பாலிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆக்ஷன் ஸ்டாரு, ரிசோர்ஸ் ஸ்டார், அவ்வளோதான். ஓகேவா? எல்லாத்தையும் அலோவ் பண்ணு, எல்லா ரிசோர்ஸுக்கும் என்ன அலோவ் பண்ணு, முடிஞ்சு போச்சு. அதை மட்டும் எடுத்துக்கிறேன் நான். ரொம்ப சிம்பிள் பாலிசி இது, ஆனால் பவர்ஃபுல் பாலிசி. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு குரூப் கிரியேட் பண்ணுறேன். ஜாகுவர் டெவ்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறேன். இது வந்து ரீட் ஒன்லி தரலாமா? ஈஸி டு ரீட் ஒன்லி தரலாம். எல்லாமே ரீட் ஒன்லி தரணும். ஈஸி டு ரீட் ஒன்லி. ரீட் ஒன்லி ஆக்சஸ், ஈஸி டு ரீட் ஒன்லி ஆக்சஸ். ஏ ஆப்ஸ் ரீட் ஒன்லி. பெட்ராக் ரீட், இந்த மாதிரி ஒரு 3. இந்த மாதிரி எவ்வளோ அட்டாச் பண்ணலாம்னா 15 பாலிசிஸ் அட்டாச் பண்ணலாம். 15 பாலிசிஸ்க்கு மேலே வந்தால் என்ன பண்ணுறதுக்கு நான் வந்து அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த மாதிரி வந்து ஒரு 15 பாலிசிஸ் நீங்கள் அட்டாச் பண்ணலாம். கிரியேட் யூசர் குரூப். ஸோ இந்த குரூப்பில் மோஸ்ட்லி ரீட் ஒன்லி தான் இருக்குது. ஸோ அட்மினில் ஃபுல் ஆக்சஸ், இன்னொரு குரூப்பில் வந்து வெறும் ரீட் ஒன்லி ஆக்சஸ் மட்டும் தான் இருக்குது, டெவ் குரூப்பில். இப்போ கோ டு யூசர்ஸ். இந்த 2 பழைய யூசர்ஸ் நான் டெலிட் பண்ணி புதுசாக கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் யூசர். 2 பேர் யார்? அபிராமின்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஓகே, அபிராமி. ப்ரொவைட் யூசர் ஆக்சஸ் டு AWS கன்சோல் மேனேஜ்மெண்ட். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கன்சோல், இது என்ன சொல்யூஷன், கன்சோல் கண்டிப்பாக வேணுமே. கன்சோல் என்னன்னா இது நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா வெறும் கமாண்ட் லைன் தான் ஒர்க் ஆகும். அந்த AWS CA இருக்குல்ல, அது மட்டும் தான் ஒர்க் ஆகும். இதை கொடுத்தீங்கன்னா தான் இந்த கன்சோலுக்கு வர முடியும். இந்த மாதிரி நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும் யூசர்ஸை. சரி, ஐ வாண்ட் டு கிரியேட் ஐஏஎம் யூசர். ஐடென்டி சென்டர் தேவையில்ல. கஸ்டம் பாஸ்வேர்டில் சும்மா admin@123. யூசர் மஸ்ட் கிரியேட் பாஸ்வேர்டு, நெக்ஸ்ட் சைன் இன் வேணாம். நேராக நெக்ஸ்ட்டு. இங்கே வந்து ஜாகுவர் அட்மின். ஸோ அபிஎம்ஐ வந்து ஃபுல் அக்சஸ் நான் தரேன், இந்த குரூப்பில் அட்டாச் பண்ணுறேன். நேராக நெக்ஸ்ட்டு. கிரியேட் யூசர். முடிஞ்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம இன்னொரு யூசர் கிரியேட் பண்ணலாமா? இது ஒரு லிங்க் தரோம், அது வேணால் பத்திரமா சேவ் பண்ணிக்கோங்க. இது லிங்க் இல்லாமலேயும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். என்டர் அடிக்காதீங்க, சும்மா அப்படி இது மட்டும் பண்ணிக்கலாம். திருப்பி யூசர்ஸ் போங்க. 2வது யூசர் யார் இருக்கா? ஆகாஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. கிரியேட் யூசர் ஆகாஷ். ப்ரொவைட் AWS கன்சோல் மேனேஜ்மெண்ட். ஐ வாண்ட் டு கிரியேட் ஐஏஎம் யூசர். கஸ்டம் பாஸ்வேர்டில் அதே மாதிரி admin@123. யூசர் மஸ்ட் சேஞ்ச்லாம் வேணாம். நெக்ஸ்ட்டு. டெவ் குரூப். நெக்ஸ்ட்டு. கிரியேட் யூசர். ஸோ உங்களுக்கு வந்து 2 யூசர் கிரியேட் பண்ணியாச்சு. அபிராமின்னு ஒரு யூசர் கிரியேட் பண்ணியாச்சு. ஆகாஷ் குரூப்பில் ஆட் பண்ணோம்ல நம்ம டெவ் குரூப்பில். ஆட் பண்ண மாதிரி காட்டுது.
இருக்கு. சரி, ஓகே. நம்ம என்ன பண்ணலாம், இந்த யூஆர்எல் லாகின் பண்ணுங்க. என்டர். அது ஐஏஎம்க்கு போயிடும். முதல்ல நம்ம அபிராமியா லாகின் பண்ணலாம், ஃபுல் அக்சஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இங்கே என்ன ஐஏஎம் லாகின் ரூட் யூசர்னா நீங்கள் திருப்பி இங்கே மாற்றணும், பழைய லாகினுக்கு போகணும்னா. ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் யூசர் நேம் வந்து அபிராமி, உங்கள் பாஸ்வேர்ட் admin@123 லாகின். ஸோ இப்போ அபிராமியா வந்து லாகின் பண்ணியாச்சு. இங்கே இருக்க அபிராமி, நம்ம ஆரிகானே போங்க. EC2. இத்தனை வால்யூம் வால்யூம் இஷ்டத்துக்கு இருக்குது. ஸ்னாப்சாட் அனுப்பிச்சிருக்கு, ஐயோ. ஓகே. ஸோ இவங்க இப்போ உள்ள வரும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வந்து டெலிட் பண்ணுற பர்மிஷன்லாம் இருக்குது. லான்ச்சும் பண்ணி பார்த்துடலாம். டம்மியாக போடுறேன், டக்கு டக்குன்னு கிரியேட் பண்ணுறது. சரி, லான்ச். ஸோ இவங்களால வந்து ஒரு இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ண முடியுது. ஃபுல் பர்மிஷன் இருக்கு, நோ இஷ்யூஸ். இப்போ அப்படியே சைன் அவுட் பண்ணுறேன் நான். சைன் அவுட் பண்ணிட்டு நம்ம யாரை லாகின் பண்ணலாம்னா ஆகாஷை லாகின் பண்ணலாம். சைன் இன். அந்த யூஆர்எல் நம்ம வச்சிருப்போம்ல, டேட்டா போயிடலாம். இங்கே வந்து ஆகாஷ் admin@123 லாகின். இப்போ இவரால் கிரியேட் பண்ண முடியாது. இவரால் வியூ பண்ண முடியும், ரீட்லாம் பண்ண முடியும், ஓடுதெல்லாம் பார்க்க முடியும். when he tries to create launch instance test சாட்டர்னு ஏதோ ஒரு கீ லான்ச் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ண முடியாது பாருங்க. யூ ஆர் நாட் ஆத்தரைஸ் டு பெர்ஃபார்ம் திஸ் ஆப்ரேஷன். சரியா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் யூசர் அண்ட் குரூப்ஸ் எழுதுங்க. பாலிசிஸ் அண்ட் ரோல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ. ரியல் டைமில் இப்படி தான் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. ரியல் டைமில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு, நான் இருங்க திருப்பி ரூட்டாக வரேன் உள்ள. சைன் அவுட். உங்களோட ஏடி இருக்குல்ல, ஆக்டிவ் டைரக்டரி இருக்குல்ல, அதை வந்து இதில் கனெக்ட் பண்ணி விட்ருவானுங்க. ஸோ ஒவ்வொரு யூசர் பர்மிஷன் மட்டும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூசரை கிரியேட் பண்ணுன்ற அவசியம் போயிட்டு பர்மிஷன்ஸ் மட்டும் பண்ணுற மாதிரி வரும். உங்கள் ஐடியில் கனெக்ட் ஆகிடும். டிஃபால்ட் கம்பெனியில் உங்களுக்கு தந்த யூசர் ஐடியை வந்து இங்கே சிங்கிள் சைன் மாதிரி பண்ணுறானுங்க. அந்த இடத்த மட்டும் காமிச்சிடுறேன். ம் அது எங்கே வரும்னா ஏஎம். இங்கே இந்த ஐடென்டி ப்ரொவைடர்ஸ் இருக்கும், இங்கே கனெக்ட் பண்ணுவாங்க. உங்கள் இது ஆல்ரெடி ஒன்று ஓடிட்டு இருக்குது, குபர்னிஸோடது. குபர்னிஸ் நான் கனெக்ட் பண்ணி வச்சது. இந்த மாதிரி உங்களோட ஆக்டிவ் டைரக்டரி இதில் கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஆக்டிவ் டைரக்டரி வந்து விண்டோஸோட யூசர் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், சென்ட்ரலைஸ் யூசர் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். நான் அது ஆல்ரெடி நம்ம அமேசானில் யூசர் மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு
உங்கள் ஏடியை கனெக்ட் பண்ணுறாங்க. பண்ணிட்டாங்கன்னா யூசரில் இந்த ஃபுல்லாக லிஸ்ட் வந்துடும். நீங்கள் இங்கே போய் ஒன்று கிரியேட் பண்ணீங்களா, அப்படி பண்ணோன்னா ஃபுல் லிஸ்டிங் வந்துடும். உங்கள் கம்பெனியில் இருக்க எத்தனை பேரை இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ ஏடியில் இருக்க எல்லாரும் பேரும் வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் பர்மிஷன்ஸ் மட்டும் கிளிக் பண்ணால் போதும். இது இது ரியல் டைம். எல்டாப் கனெக்ட் பண்ண முடியும். எல்லாப்போ இப்படி பண்ணலாம். எல்லா இருந்ததுன்னா. ஆனால் ஏடி தான் ப்ரிஃபரன்ஸ் மோஸ்ட்லி. ஏடி இல்லாமல் எந்த கம்பெனியும் இருக்காது. எல்டாப் வந்து உங்கள் மிஷின் லினக்ஸ்குள்ளே ஓகே, பட் இதுக்கெல்லாம் ஏடி தான். லினக்ஸுக்கு தான் எல்டாப், இதுக்கெல்லாம் நம்ம ஆக்டிவ் டைரக்டரி தான். சரி, அடுத்து வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய இடத்துல ரோல்ஸ் அண்ட் பாலிசிஸ் பார்த்துருப்போம். ஸோ ரோல்ஸ்னால் என்ன, பாலிசி இப்போ பார்த்தது தான். ஒரு டைரெக்டாக யூசர் ஒரு சர்வீஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னா பாலிசி போதும். ஆனால் அது ஒரு சர்வீஸ். ஒரு விபிசி வந்து EC2 கான்டாக்ட் பண்ணி ஃப்ளோலாக் எடுக்க போகுது. இல்லைனா வந்து உங்களுக்கு EC2லேருந்து S3 பக்கெட்டுக்கு வந்து ஒரு டேட்டா போட போகிறீங்க. இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக ஒன்று தேவை ரோல். ஓகேவா? நம்ம இது நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எப்படி ரோல்ஸை கஸ்டமைஸ் பண்ணுறது, பாலிசியை கஸ்டமைஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க எனக்கு வந்து 15 பாலிசி தான் அலோடுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ என்கிட்ட வந்து 2 பாலிசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். EC2 ரீட் ஒன்லி எடுத்துக்கலாம். இந்த காம்பினேஷன் சொல்லி கொடுத்துறேன். இது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். கஸ்டமைசிங் யுவர் பாலிசி. இந்த ரீட் ஒன்லி எடுத்துட்டு இதோட ஜேசன் மட்டும் காப்பி பண்ணுங்க. இது எடுத்தாச்சா? ஏஏ ஆப்ஸ் ஒரு ரீட் ஒன்லி எடுத்துக்கலாம். ஏஏ ஆப்ஸ் ஒரு ரீட் ஒன்லி. இன்னொரு நோட் பண்ண எடுத்துக்கலாம் நம்ம. கம்பைன் எப்படி பண்ணுறதுன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே இந்த லாஸ்ட்டில் ஒரு கமா போட்டு என்டர் அடிச்சு இந்த இடத்துல வந்துட்டு அப்படி இதை காப்பி பண்ணுங்க. இது வரைக்கும் Ctrl+C, வேற Ctrl+V, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோ முடித்த, ஆனால் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5-6 பாலிசி கம்பைன் பண்ணுங்க. அதுக்கு மேலே பண்ணீங்கன்னா மெயின்டைன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ நீடு வராது. ஒஸ்ட் கேஸ் சினாரியோ தான் அது. ஓகே, இந்த மாதிரி வந்து 2 பாலிசியை கம்பைன் பண்ணி அப்படியே காப்பி பண்ணுங்க. கோ டு யுவர் பாலிசிஸ், இங்கே கிரியேட் பாலிசி, ஜேசான், அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாலிசி நேம் வந்து நம்மளது என்ன, ஜாகுவர் பர்மிஷன் ஆர் சம்திங், வாட் எவர் நேம் யூ வாண்ட். அதில் என்னென்னலாம் வருதுன்னு இங்கே லிஸ்ட் பண்ணி பாருங்க. நேராக கிரியேட் பாலிசி. இது உங்களுக்கு கஸ்டம் மேனேஜ்னு வந்துடும் இந்த பாலிசி. ஓகே, அதில் வந்து உங்களுக்கு கஸ்டம் மேனேஜில் வந்துடும். என்ன பேர் கொடுத்தோம்? ஜாகுவர் தானே? ஜாகுவர் பர்மிஷன்ஸ். அவ்வளோ இதை நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி வந்து யூ கேன் கம்பைன் பாலிசிஸ், யூ கேன் கஸ்டமைஸ் யுவர் பாலிசிஸ். லிமிடேஷன்ஸை நீங்கள் இது மூலிமா உடச்சிக்கலாம். இது தனியாக போய் முதல்லலாம் வந்து பாலிசியை தனியாக படிப்போம், தனியாலாம் இன்டர்வியூவில் கேட்பானுங்க. இப்போ ஆக்சுவலி கேட்கறது கிடையாது. உங்கள் பாலிசினா என்னன்னு தெரியுதா, கம்பைன் பண்ண தெரியுதான்னு தான் பார்க்குறாங்களே தவிர்த்து தே ஆர் நாட் ஆஸ்கிங் ஹவு டு ரைட் அ பாலிசி அண்ட் அதர் திங்ஸ், பிகாஸ் they don't have time to go inside the policies. Rather than they will ask you questions with Kubernetes, Jenkins and Terraform. அதுக்கே நேரம் கரெக்டாக போயிடும்.
மோஸ்ட்லி இவ்வளோதான் இந்த ஐஏஎம். நீங்கள் இந்த பாலிசி ரோல்ஸு அது எப்படி என்ன சர்வீஸில் அட்டாச் பண்ணணும் அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். வேறு அடிஷ்னலாக இதில் என்ன இருக்குன்னா அந்த எம்எஃப்ஏ, உங்களுக்கு ஆல்ரெடி எம்எஃப்ஏ தெரியும். செக்யூரிட்டி, இங்கே செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் போனீங்கன்னா எம்எஃப்ஏ வரும். மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் அது எனேபிள் பண்ண தெரியும். நம்ம மோஸ்ட்லி இப்போ அப்படி தான் லாகின் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் ஆக்சஸ் கீ எடுக்கிறது அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சிஎல்ஐ கனெக்ட் பண்ணுறது. வேற என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் செட்டிங்ஸில் பாஸ்வேர்ட் பாலிசிஸ் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணலாம். இந்த மாதிரி நான் இஷ்டத்துக்கு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணக்கூடாது. நான் வந்து என் யூசர்ஸ் வந்து பாஸ்வேர்டு கேரக்டர்ஸ் 16 இருக்கணும். ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும், லோவர் கேஸ் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணினா இன்னும் கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கும் உங்கள் அக்கௌண்ட். எனி யூசர் ட்ரை டு கிரியேட் பாஸ்வேர்ட் இட் ஷுட் பி செக்யூர்டு, இட் வில் பி செக்யூர்டு. திஸ் இஸ் ஆல் அபவுட் ஐஏஎம். இஃப் யூ ஹேவ் கொஸ்டின்ஸ் ஆஸ்க் மீ. ரவின், நான் கோட் நல்லா இருக்கு ரவின், எக்ஸலண்ட். அதுதான் சொல்லிட்டு இருந்தேன் இனிஷியலா. என்ன சுதர்ஷன்? புரியல. உங்க பைத்தான் கோட் நல்லா இருந்தா தான் சொல்லிட்டு இருந்தேன். யா 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 சுதர்ஷன். அந்த ஓகே. கோட் லைன் பை லைன் என்ன பண்ணுன்னு தெரியுமா? யா சுதர்ஷன், தெரியும் தெரியும். சும்மா ஜென்ரலா எல்லாருக்குமே ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருங்க. இப்பவே வா. இதை நான் கொஞ்சம் ஜாயின் பண்ணது உடனே ஜாயின் பண்ணிட்டேன். நான் வந்து ஃபோனில் ஜாயின் பண்ணியிருக்கேன். சரி, நீங்க அப்ப நெக்ஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க லைன் பை லைன் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ம், ஓகே ஓகே. எனக்கு லாஜிக் புரிஞ்சிருச்சு, நான் லாஜிக் சொல்லிட்டேன். ம், ஓகே ஓகே. சரி. ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா இம்பார்ட்டண்ட்டையும் முடிச்சாச்சு. இன்னும் ரெண்டு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் ஓகே. ஐஎம் ஒரு 2 மினிட்ஸ் தரேன், எழுதி சொல்லுங்க. ஓகே. ஸோ எலாஸ்டிக் பின் ஸ்டாக் வந்து ஆக்சுவலி ஒரு அத்திப்பட்டி மாதிரி ஒரு சர்வீஸ். அது இன்னும் தூக்காம வச்சு சுத்திட்டு இருக்கானுங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு டு, 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 டு. ஒரு சிங்கிள் கைண்ட் ஆஃப் அ பாஸ் பேஸ் சர்வீஸ் தான் இது. ஒரு சிங்கிள் பிளேஸ்லயே வந்து எல்லாமே கிரியேட் பண்ற மாதிரி. ஸோ கிரியேட் அப்ளிகேஷன் ஒன் சிங்கிள் பிளேஸ். இங்கே யூ கேன் சே இட்ஸ் அ வெப் என்வரான்மெண்ட் ஆர் ஒர்க்கர் என்வரான்மெண்ட். யூ கேன் சே வெப் என்வரான்மெண்ட். அப்ளிகேஷன் நேம் வந்துட்டு சும்மா டெஸ்ட் வெப், வாட் எவர் நேம் யூ வாண்ட். ஒரே இடத்துல இந்த இவனே ஒரு ஓஎஸ் கிரியேட் பண்ணி கொடுப்பான். உங்களுக்கு பிளாட்ஃபார்மில் வேணா சொல்லலாம், எனக்கு ஜாவா இன்ஸ்டால் பண்ணி கொடு. ஓகே. சாம்பிள் அப்ளிகேஷன் சொல்லலாம், இல்லை உங்கள் கோட் அப்லோட் பண்ணலாம். ஒரு ரீசெட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி தான். என்ன அடிஷனலாக வந்து எனக்கு இந்த ஒரு இடத்துல லோட் பேலன்ஸை கிரியேட் பண்ணி கொடு அப்படின்னா ஹை அவைலபிலிட்டி சொல்லலாம். வேணா சிங்கிள் இன்ஸ்டன்ஸ். ஹை அவைலபிலிட்டினா லோட் பேலன்ஸோட வரும். நெக்ஸ்ட், உங்களுக்கு ஏதாவது ஈசிட் இன்ஸ்டன்ஸில் வந்து ரோல் அட்டாச் பண்ணால் யூ கேன் அட்டாச் இட் ஃப்ரம் இயர். நான் சும்மா ஏதோ ஒரு ரோல் போடுறேன். கீப்பர் இங்கேயே சொல்லிடுங்க. நெக்ஸ்ட், VPC let it be our default VPC. சும்மா பேச்சுக்கு 2 சப்நெட். டேட்டாபேஸ் வேணா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், ஒன் சிங்கிள் பிளேஸ். எவ்வளோ நேரம் ஆகுது? நம்ம டேட்டாபேஸ்லாம் வேணாம். நெக்ஸ்ட், இது சும்மா தேரி. ஏன்னா ரொம்ப ரேர் கேஸ் இன்டர்வியூல கேட்கறது. ப்ராக்டிக்கல் ரொம்ப பிச்சின் பண்ண தேவையில்ல.
ஜஸ்ட் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருதுன்னு மட்டும் பாருங்க. ஆட்டோ ஸ்கேலிங் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிங்கிள் இன்ஸ்டன்ஸ்லாம் வருது. லோட் பேலன்ஸ்னாலும் நீங்க போட்டுக்கலாம். அப்போ மிஷின்ஸ் சொல்லு. இது ஹை அவைலபிளா மாறிடும். நம்ம இப்போ சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் சொல்லிக்கலாம். ஆட்டோ ஸ்கேலிங் இதில் ஆட் பண்ணுறப்ப என்னென்ன வருது பாருங்க. லோட் பேலன்சர் வருது, ஆட்டோ ஸ்கேலிங் வருது, டேட்டாபேஸ் வருது, பேசிக்கு, மானிட்டரிங்கு. இதெல்லாம் ஜாவாவோட ஹோம் பாத்து. ஏதோ இன்வாலிட் வருது. என்ன இன்வாலிடு? இன்வாலிட் ஆப்ஷன் நேம் ஸ்பேஸ் மேனேஜ் பிளாட்ஃபார்ம் அப்டேட் ரிக்வெஸ்ட் என்னன்னு செல்ஃப் மானிட்டரிங்கா? மேனேஜர் பிளாட்ஃபார்ம் ரிக்வெஸ்ட் என்னன்னு செல்ஃப் மானிட்டரிங்கா? சரி இதான் நம்மளை வந்து ஏமாத்துறானுங்க. இதில் போய் நான் எதை சூஸ் பண்ணுறது? சரி ஏதோ ஒன்று வைக்கிறேன் நான். ஏற்கனவே இது சாவர நிலைமை இருக்குது, இல்லை இது வேறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு. ஓகே, கிரேட். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது ஒரு சிங்கிள் பிளேஸ்லேயே யூ வில் கெட் எவ்ரி திங். இட் இன்ஸ்டால் ஜாவா, இட் அப்லோட் செக் கோட் அண்ட் எவ்ரி திங். ஆனால் இது நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இது ஏன் ஃபேட் ஆச்சுன்னா குபர்னட்டிஸ் வந்ததுலேருந்து ஃபேட் ஆயிடுச்சு. ஏன்னா குபர்னட்டிஸ்லுமே ஒரு சிங்கிள் பிளேஸே உங்களால் எல்லாத்தையும் பண்ண முடியும். லோட் பேலன்சர், ஆட்டோ ஸ்கேலிங், அது இதுன்னு யூ கேன் கிரியேட் எவ்ரி திங். ஸோ அந்த ரீசனுக்காக எலாஸ்டிக் பீன் ஸ்டாக் வந்து எடுத்து வாங்க வச்சுட்டாங்க. சில கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டார்ட் அப்ஸு அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ஓகே ஒரு இடத்துல எல்லாத்தையும் பண்ண முடியும்னு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர்த்து, இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து ஸ்டில் நாங்களும் பிஓசின்னு எடுத்தோம். அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலை. ஏன்னா அதுக்கப்புறம் இதுக்கு பெருசாக பட்ஜெட்டிங் யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டல. Yeah, so Elastic Beanstalk வந்து one single place we can create all the resources like load balancers, auto scaling, all the definition, databases, etc. நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா while it is creating you can see ஒரு மிஷின் லான்ச் பண்ணி கொடுப்பாங்க. இன்னும் ஸ்லோவா இருக்கு AWS. இந்த மாதிரி ஒரு என்வரான்மெண்ட் ஒன்று வரும். அதில் கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு யூ மைட் சி ஜாவா வில் பி இன்ஸ்டால்ட் ஆட்டோமேட்டிக்கலி. ஆக்சுவலி என்னைய பொறுத்த வரைக்கும் இது பேஸே கிடையாது. ஓஎஸ்ஆர் தானே இதுக்கு பேஸ்ன்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஒர்க் ஆகுது பாருங்க. ஓகே, இது எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் ஜஸ்ட் ஃபார் தியரி அண்டர்ஸ்டாண்டிங். நோ ரியல் டைம். நோ ரியல் டைம். சும்மா எழுதிக்கோங்க அது. எலாஸ்டிக் பீன்ஸ்டாக். இன்னொரு ஃபைனல் கான்செப்ட் which is migrations. I'll give you 2 minutes. Questions இருந்தால் கேளுங்க, இல்லைனா we'll move on to migrations.
ஓகே. Our final concept is migration. மைக்ரேஷன் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிஸுமே இப்போ மைக்ரேட் பண்ணிட்டாங்க. ரொம்ப சில பேங்கிங் செக்டர்ஸ் தான் இன்னும் ஸ்லோவா மைக்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு உங்களுக்கு ஆப்ஷன் கிடைச்சதுன்னா இந்த அப்ரோச் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. நான் 2 அப்ரோச் சொல்லி தரேன். மைக்ரேஷன்ஸ் நான் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன். நான் ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி AWS ஜாயின் பண்ணும்போது மைக்ரேஷன்ல தான் சான்ஸ் கிடைச்சது. மைக்ரேட் பண்ணோம். VMwareலேருந்து AWS மைக்ரேட் பண்ணணும். அப்போ எனக்கு ஒரு கம்பெனில ஜாப் கிடைச்சது. லைக் ஒரு 1.5 வருஷம் ஆச்சு நாங்க ஃபுல்லா மைக்ரேட் பண்ணி முடிக்கிறதுக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன். அதே மாதிரி வேற இப்போ கரண்டா என்னென்ன டூல்ஸ் இருக்குன்றதையும் நான் காமிச்சிடுறேன். ஒரு POC ட்ரை பண்றேன். ஆனா அது இப்போ டைம் இல்ல. ஆனா ஐடியா சொல்றேன் என்ன POC அப்படின்ட்டு. நீங்க டைம் இருந்தா தான் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? அதை நான் லாஸ்டா சொல்றேன். எப்படி ஒரு POC செட் பண்ணலாம் இதுக்கு அப்படின்ட்டு. If you guys genuinely have time, I'll give you the directions. பண்ணி காமிச்சீங்கன்னா எனக்கு ஒரு அவுட்புட் நீங்க கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ மைக்ரேஷன் தேர் ஆர் 2 ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் அவைலபிள். ஓகேவா? ஒன்று வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் அப்படின்னா வந்து உங்ககிட்ட வந்து ஒரு VMware இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மைக்ரேஷன் VMல தான் பண்ணும். ஃபிசிக்கல் மிஷின்ஸ் எல்லாம் டேட்டா மைக்ரேட் பண்ண முடியாது. அதை VMwareல மூவ் பண்ணிட்டு தான் மைக்ரேட் பண்ண முடியும். ஸோ ஃபிசிக்கல் டு VM பண்ணிட்டு தான் நீங்க மூவ் பண்ணணும். டேரக்டா ஃபிசிக்கல் பண்ணலாம். அதுக்கு சில டூல்ஸ் இருக்கு. பட் ஈஸியஸ்ட் வே வந்து அதை ஒரு விர்ச்சுவலைஸ்டு மிஷினா மாத்தினா பெட்டர். இன்னும் யூ கேன் மேக் மைக்ரேஷன்ஸ் வெரி ஈஸி. ஃபிசிக்கலுக்குள்ள ஒரு ஏஜென்ட் போட்டு கூட நீங்க பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா இல்லை இருக்கு. பட் ஃபார் ஈஸினா VMwareல இருந்து தான் கிளவுட் கொண்டு போறது. சரி, ஓகே. லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட்னா என்ன அப்படின்னா இப்போ என்கிட்ட விஎம்லாம் சில கம்பெனிஸ் இப்படிலாம் வந்து நிப்பானுங்க. அது சொல்ல முடியாது. ஜாவா பார்த்தீங்கன்னா 8 வெர்ஷன் டெவலப்பர்ஸே இருக்க மாட்டாங்க. இருக்கிற அப்ளிகேஷனை ஓட்டிக்கிட்டு காசு பார்த்துட்டு இருப்பாங்க. ஜாவா வெர்ஷன் 8ல ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அப்ளிகேஷன். அமேசான் வந்து வில் நாட் சப்போர்ட் ஜாவா வெர்ஷன் 8 கரெக்டா? அவன் அப்படி இருக்கு. ஜாவா 11 தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான் அமேசான். எப்பா 8லாம் தூக்கிட்டு வராதீங்க. நான் ஜாவா 11 தான் சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ வந்துருச்சு 23ல வந்துருச்சு வெர்ஷன். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இந்த சுச்சுவேஷன்ல வந்துட்டு உங்களால வந்து இந்த மிஷினை நீங்க அப்படியே கோடை எங்கேயாவது போட்டு கோடை நீங்க அப்படியே இங்க யூஸ் பண்ணா கூட கோடு ஒர்க் ஆகுது. ஏன்னா ஜாவா 11ல இருக்கு. ஓகேவா? அப்ப என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதை நீங்க ஒரு OVF ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணுவாங்க. OVAன்னு சொல்லுவாங்க. ஓப்பன் விர்ச்சுவல் அப்ளையன்சஸ் அப்படின்வாங்க. இந்த விஎம்ஐ they'll convert this to this format. இந்த ஃபார்மேட்ல மூவ் பண்ணிட்டு அப்புறம் இந்த ஃபார்மேட் என்ன பண்ணுவாங்கன்னா AMA மாத்துவாங்க. ஏஎம்ஏ மாற்றி இது எங்கே அனுப்புவாங்கன்னா S3க்கு அனுப்பிச்சு அப்புறம் அங்கேருந்து நடுவில் S3க்கு தான் போகும் ஸ்டோரேஜ். ஏஎம்ஏ மாறிடும். அப்புறம் ஏஎம்ஏ மாறிச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியல அடுத்து என்ன பண்ணணும், EC2 இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ண வேண்டியது. சிம்பிள். இது வந்து லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு அமேசான் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கான்னா இந்த மாதிரிலாம் கஷ்டப்படானா இதுக்கு நிறைய மேனுவல் ஒர்க்கெலாம் இருக்கும். நான் அந்த மேனுவல் ஒர்க்கு நான் முன்னாடி எடுத்த கிளாஸுக்கான கமெண்ட்ஸை கீழே போட்டிருப்பேன். இது ரொம்ப பழையசு. பட் ஆனால் அது எப்படி மேனுவலாக பண்ணுறது, அதை முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த ட்ரேஸ் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக நான் போட்டு வச்சிருவேன். டேட்லாம் பார்த்தீங்கன்னா பழைய டேட்ஸாக இருக்கும். கண்டிப்பாக டேட் ரெஃபரன்ஸ் இருக்கணுமே. நீ பாருங்க 2018 எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடின்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது அப்போ பண்ணது ஒரு கரெக்டாக 18 என்ன 7 வருஷமா? ம். சரி, இது பார்க்காதீங்க. இது பழசு எப்படி இருந்ததுன்றது நான் ஒரு அப்போ கஷ்டப்பட்டு மைக்ரேட் பண்ணதுனால நான் இது சென்டிமெண்ட்டாக தூக்காம வச்சிருக்கேன். இன்னொன்று வந்து டைரக்ட் மைக்ரேஷன். ஓகே, லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் வந்துட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட். டைரக்ட் மைக்ரேஷன் என்னன்னா சரி என்கிட்ட வந்து இத்தனை மாடியூல்ஸ் இருக்கு. ஒரு 10 மாடியூல் 15 மாடியூல் இருக்கு. ஓகே, என்னோட அப்ளிகேஷனுக்கு இந்த மாதிரி காமர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரானிக்ஸு, கிட்ஸு, ஃபர்னிச்சர்ஸு, மென்னு, விமன்னு இந்த மாதிரி ஒரு 15 மாடியூல்ஸ் இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாடியூல்ஸை ஒவ்வொரு ஒவ்வொரு மாசத்துக்கு கிட் தானே கிட்ல அப்லோட் பண்ணி அமேசான்ல அதே மாதிரி வெர்ஷன்ஸ் இருக்கு. ஜாவா 11 இங்கே ஜாவா 11 கிரியேட் பண்ணுங்க. டேட்டாபேஸ்னா கடைசியாக தான் மைக்ரேட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெப்ஸை மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. முதல் மாடியூலை இங்கே அனுப்புவாங்க அமேசானுக்கு. அனுப்பிட்டு உங்களோட என்விரான்மெண்ட் ஃபிசிக்கல், அதாவது உங்களோட ஆன் ப்ரெமிசஸுக்கும் கிளவுடுக்கும் VPN எனேபிள் பண்ணியிருப்பானுங்க. சைட் டு சைட் VPNோ இல்லை டைரக்ட் கனெக்ட் எனேபிள் பண்ணிட்டு
டெஸ்ட் பண்ணும்போது மெயின்டெனன்ஸ் டைம்ல கஸ்டமர்ஸ் இல்லாத டைம்ல இந்த மாடியூல கட் பண்ணுவானுங்க. ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாடியூல உங்க கோட்ல கனெக்ட் பண்ணுவானுங்க. ஒர்க் ஆகுதான்னு பார்க்கறதுக்கு. ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகுதா திருப்பி ரிவர்ஸ் பண்ணுவாங்க. ஓகே இது ஒர்க் ஆகுது. ஸ்டாப் அண்ட் டூ இட். இந்த மெத்தடுக்கு பேர் வந்து அஜைல் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன் பை ஒன்னா பண்றது பேர் அஜைல் ப்ராசஸ். எனக்கு அப்படியே மொத்தமா பண்ணிட்டு பண்றது பேர் வந்து வாட்டர்ஃபால் மெத்தட்னுவாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அஜைல் ப்ராசஸ், வாட்டர்ஃபால் மெத்தடு, அஜைல் மெத்தட்லாம் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பண்ணிருக்கேன். அது வந்து ப்ராசஸ் எந்த மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ண போறோம்ட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அஜைல் தான். அது இன்னும் போக போக நம்ம டெவாப்ஸ் போகும்போது இன்னும் நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். எஸ்ஆர்இனா என்ன, இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ நான் ஒவ்வொரு மாடலும் அனுப்பிச்சிட்டேன். இங்கே டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு எல்லாம் ஓகே. கடைசியில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டாபேஸ் அனுப்புவானுங்க. டேட்டாபேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். டிபியோட டயக்ராம் எங்கே போட்டிருக்கேன்? டிபி டயக்ராமே போடலையா? கண்டிப்பாக இருக்கணுமே. அது ஒருக்கா, சாரி நான் மிஸ் பண்ணிட்டேன். டேட்டாபேஸ் மட்டும் என்ன பிரச்சனைனா, சரி வெப் வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா அது கோடு ஆல்ரெடி இருக்கு. கோடை போய் நீங்கள் அந்த ஜார் ஃபைல் இருந்ததுன்னா ஆன் பண்ணால் ஒர்க் ஆக போகுது. டேட்டாபேஸ் என்ன சிக்கல்னா, டேட்டாபேஸ்ல லைவ் டேட்டா விழுந்துகிட்டே இருக்கும். கஸ்டமர்ஸ் வந்து நிமிஷம் நிமிஷம் வாங்கிக்கிட்டே இருப்பான். அது மெயின்டெனன்ஸ் டைம் ட்ரை பண்ணாலுமே அந்த டைம்ல எவனா ஒரு நர்ராத்திரி ஸ்விக்கி ஆர்டர் பண்றவங்களும் இருக்காங்க. இல்லைன்னா கிடையாது. அவங்க ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். ஒரு பேமெண்ட் இல்லை, இது பேங்கிங் எடுத்துக்கோங்க. பேமெண்ட் பண்ற அந்த ரெக்கார்டே இல்லைன்னா அப்புறம் எப்படி? ஓகேவா? ஸோ டிபி என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல டம்ப் எடுப்பாங்க. இது ஆரக்கிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்களும் இந்த மாதிரி மைக்ரேஷன் கொஸ்டின் வந்ததுன்னா ரேரா வரும். வந்தாலும் நான் சொல்றது அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆரக்கிள் எடுத்துக்கலாம். ஆரக்கிள் டேட்டா பேஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் டம்ப் பண்ணுவாங்க. ஒரு 8 பிஎம், இப்போ ஈவினிங் ஒரு 8 பிஎம் ஆகுதுன்னா 8 பிஎம்க்கு வந்து ஒரு டம்ப் எடுத்துப்பாங்க. டம்ப் எடுத்துட்டு 8 ஏஎம் வச்சுக்கலாம், சாரி. அந்த டம்ப்னா ஒரு பேக்கப் தான். அது கம்ப்ரஸ் பண்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அது அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா ஏடபிள்யூஸ்க்கு அனுப்புவானுங்க. இது போய் சேர்றதுக்கு ஒரு டிபி கணக்கில் டேட்டா இருக்கு. இது போய் 8 மணினா வந்து 9, 10, 11, 12 மணிக்கு போய் சேருதுன்னா 4 ஹவர்ஸ் ஆகுது. அப்புறம் அந்த டம்பை வந்து அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இதோ ஒரு ஆர்டிஎஸோ இல்லை ஓஎஸ் மேலே போட்ட டேட்டா பேஸ்லையோ அந்த டம்பை வந்து திருப்பியும் ரீஇம்போர்ட் பண்ணிப்பானுங்க. டேட்டா தானே, ரீஇம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த 4 மணி நேரத்தில் வேற டேட்டா வந்ததுன்னா நல்லா வாட்ச் பண்ணுங்க. இந்த 4 ஹவர்ஸில் வந்து இதுதான் சேலஞ்சிங்க டிபியில். வேற ஏதாவது டேட்டாஸ் வந்துச்சுன்னா அது வந்து இங்கே தான் விழுந்திருக்கும். நான் டம்ப் எடுக்கும் போது அந்த டம்ப்னா நீங்கள் லைவ்ல வரதெல்லாம் டம்ப் எடுத்துகிட்டே இருக்காது. அது 8 மணிக்கு என்னதோ அதான் இருக்கும். அந்த 8லேருந்து 12 மணிக்கு வந்ததெல்லாம் வந்து இந்த டேட்டா பேஸில் விழுந்திருக்கும். அதை நீங்கள் திருப்பி இங்கே அனுப்பணும்னா அதை மட்டும் சிங்க் பண்ணிக்கலாம். ஏன்னா சைஸ் கம்மி இல்லை. நீங்கள் மொத்தம் 1 டிபி சிங்க் பண்ண முடியாது, விடிஞ்சிரும். அது இப்படி தான் அனுப்பணும். ஆனால் இந்த 4 ஹவருக்கு அந்த டேட்டாலாம் கம்மியாக தான் இருக்கும். அதை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆரக்கிள் டேட்டா கார்டுன்னு ஒன்று இருக்குது, அதை எழுதிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டூல் இருக்கு, ஆரக்கிள் டேட்டா கார்டு. அந்த டூலை வச்சு வந்து சிங்க் பண்ணிப்பாங்க. சிங்க் பண்ணி அதுக்கப்புறம் அது அப்படியே வந்து எஸ்சிடின்னு ஒன்று அங்கே இருக்கு, நீங்கள் பார்க்குறீங்களா? இந்த எஸ்சிடி வந்து ஆர்டிஎஸ்க்கு மூவ் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு டூல், ஸ்கீமா கன்வர்ஷன் டூல்னு சொல்லுவாங்க எஸ்சிடி. அது ஆர்டிஎஸ்க்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணி தரோம். பட் இதெல்லாம் டிபி டீம் பார்த்துப்பாங்க. உங்களுக்கு வந்து தியரிட்டிக்கலி தெரிஞ்சால் போதும். சரி, இவ்வளோ இவ்வளோ தலைவலியாக இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசான் வந்து ஒரு சொல்யூஷன் தரோம். என்னன்னா நானே வந்து உனக்கு வந்து மைக்ரேஷன் சர்வீஸ் தரேன், அப்ளிகேஷன் மைக்ரேஷன் சர்வீஸ். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பாருங்களேன். அப்ளிகேஷன் மைக்ரேஷன் சர்வீஸ். ம் டேட்டாபேஸ்க்கு ஒன்று தரான். டேட்டாபேஸ் நான் சொன்னது தான். அதே மாதிரி அவனும் ஒன்று தரான் சிங்க் பண்ணுறதுக்கு. அப்ளிகேஷன் ஒன்று தரான். இதில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போங்க, ஆட் அப்ளிகேஷன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்ளைன்சஸ் இன் யர் வி சென்டர், இதுதான் இங்கே ஹைலைட்டு. இந்த ஆப்ஷன் போய் நீங்கள் ஆட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா என்ன தெரியுமா நடக்குது? இப்போ நம்ம உங்கள் விஎம்ஆர் என்வரான்மெண்ட் இருக்குது, இங்கே க்ளவுட் இருக்குது. ஓகே, உங்கள் விஎம்ஆரில் வந்து ஒரு 3 விஎம்ஸ் ஓடிட்டு இருக்கு. இதுதான் நீங்கள் க்ளவுடுக்கு அனுப்ப ட்ரை பண்ணுறீங்களே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே விஎம் 1, 2, 3. அமேசான் இந்த அப்ளிகேஷன் மைக்ரேஷன் சொல்கிறேன், இன்ஸ்டால் அப்ளைன்சஸ் இன் யோர் வி சென்டர்னா நான் ஒரு விஎம் தரேன் அமேசான்கிட்ட இருந்து. நான் ஒரு விஎம் தரேன். அந்த விஎம் வந்து நீ வந்து உங்களோட என்வரான்மெண்ட்டில் இன்ஸ்டால் பண்ணு அப்படின்னு நீ அமேசான் சொல்கிறான். ஏடபிள்யூஎஸ் விஎம் இது. இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னா இவங்க எல்லாரையும் ஃப்ரெண்டு மாதிரி ஆக்கிடுவான்.
ஆக்கிட்டு இவங்க அப்படியே ஷிப் பண்ணி விட்டுருவோம். அப்போ அமேசானில் எப்படி ஒரு யூஆர்எல் மாதிரி வந்துடும். அமேசானில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா ஒரு லிஸ்ட் மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து 3 மிஷின் இருக்கா, 1 2 3 லிஸ்ட் வந்துடும், VM1 VM2 VM3. நீங்கள் என்ன பண்ணலாம்னா எந்த VM வேணுமோ அதை செலக்ட் பண்ணி லான்ச் பண்ணிக்க வேண்டியது, அவ்வளோதான், சிம்பிள். இதனால வந்து நம்ம தலைவலியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கான். அவன் ஒரு விஎம் தரான், அந்த விஎம் உங்களோட என்வரான்மெண்ட்ல போட்டுட்டு அந்த என்வரான்மெண்ட் அப்படியே நீங்க அந்த என்வரான்மெண்ட் போட்ட உடனே உங்க விஎம்ஸ் எல்லாம் அதை ரெஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அமேசானுக்கு. நீங்க கிளிக் பண்ணி அப்படியே அந்த பிளக் அண்ட் ப்ளே மாதிரி தான். இந்த விஎம் வேணும்னா கிளிக் பண்ணி லான்ச் பண்ணா போதும். சரியா? ஸோ இது ஒரு ஆக்சுவலி பிஓசி இதுக்கு டைம் இல்லை. ஆனால் யாரும் மைக்ரேஷன்ஸ் கேட்குறது, உண்மையாக சொல்ல போனால் மைக்ரேஷன்ஸ் இப்போ யாரும் கேட்கறது கிடையாது, ரொம்ப ரேர் தான். மேபி நம்ம டைம் இருந்தால் ட்ரை பண்ணலாம். ஓகே, என்ன இது ஐடியானா எம்ஜிஎன் வந்து டூல் ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணி இந்த விஎம்வேர் இன்ஸ்டால் பண்ணி அது வழியா மைக்ரேஷன் பண்ணாங்க. நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட அதான் ஓப்பன் சோர்ஸ் நாங்க இருக்கு. அப்படிதான் பண்ணோம் ரீசெண்டா. ஷேர் நான் பண்ணுங்க, இப்போ உங்களோட இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ஷேர் இப்ப பண்ணுங்க. நான் பண்ணேன்னா நான் ஏஜென்ட் அந்த விஎம்வேர் தான் நான் பண்ணி கொடுத்தேன். பட் அவங்க கிளைண்ட் எண்டே அவங்க இதெல்லாம் பண்ணிட்டாங்க. இது மட்டும் தான் சேஞ்ச் போட்டுட்டு ஏஜென்ட் இன்ஸ்டலேஷனு அப்புறமா ஒரு சிலது இது மட்டும் தான் நாங்க பண்ணி தருவோம். மொத்தத்தில் அவங்க பண்ணிட்டாங்க. அதான் அவங்க கேட்டேன். எப்படி பண்ணாங்கன்னு பார்த்துருக்கணும்ல, எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கலாம் உங்களுக்கு. அதான் இல்ல அவங்க காமிக்க மாட்டாங்க அதெல்லாம். காட்ட மாட்டாங்களா? அஹ் Okay, இந்த எம்ஜிஎன் போட்டானுங்களா மைக்ரேஷன் எம்ஜிஎன் கனெக்ட்? இதுக்கு மட்டும் சேஞ்ச் தனியாக ரைஸ் பண்ணி எங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி. அதுதான், வி ஹேவ் அதர் மெனி மெத்தட்ஸ். பட் ம். நான் சொன்னது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். இந்த விஎம்ஆர் ஏஜென்ட் தூக்கி போடுறது எம்ஜிஎனும் ஓகே தான், அதுவும் யூ கேன் யூஸ் அஸ் அன் ஏஜென்ட் இன்சைட் யுவர் விஎம்ஸ். டேரக்டா ஏஜென்ட் இது என்ன பண்ணோம்னா விஎம்ஆர் இருக்கும், எம்ஜிஎன் வந்து உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். ஓகே அதான் டேட்டா அது சிங்க் எல்லாம் ஆகி அந்த அப்படியே ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி அப்படியே எடுத்து கிரியேட் பண்ணி ஏடபிள்யூஎஸ்க்கு ஏஎம்ஏயா போயிடும். ம். அந்த ஏஎம்ஏ அப்படியே அங்கேருந்து நீங்கள் லான்ச் பண்ணிக்க வேண்டியது. டேட்டாவை பொறுத்து ஆல்மோஸ்ட் எங்களுக்கு லார்ஜரா 8 ஹவர்ஸ் தான் ஆச்சு. ஒரு சில இஎம் நைட்டுக்குள்ள ஓவர் டேட்டாபேஸ் நைட் ஃபுல்லா 8 ஹவர்ஸ் ஆச்சா? சைஸ் என்ன, டேட்டாபேஸ் சைஸ் என்ன? அது இருக்கும். மோர் தேன் 2 TB மேல. அவங்க டாக்குமெண்ட்ல இருந்தால் அதை எடுத்துட்டு எடுத்துட்டு இல்ல வாங்க ஜி அது அட்லீஸ்ட். நான் வேற ப்ராஜெக்ட்ல இருந்தேன். இப்போ நான் வேற ப்ராஜெக்ட் மாறிட்டேன். இப்போ டாக்குமெண்ட் நான் உனக்கு கேட்டு பார்க்குறேன். சரி, ஓகே, ஏதோ ஒரு மெத்தட் போதும். யார் மல்டிபிள் வேஸ், நான் ஒரு வே சொல்லி கொடுத்தேன். ஒரு லிங்க் உங்களது நல்லா இருக்கு. இருந்தாலும் நான் இல்லை, இப்போ கேட்டுட்டு லேட்டஸ்டா அடுத்த இருக்குல்ல. ம் நான் இந்த வீக்ல கேட்டு பார்க்குறேன் ஒருத்தர்கிட்ட. அந்த ஃப்ளோ மட்டும் வாங்கிட்டு வேணா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஒரு நாள் வந்துட்டு, என்ன ரீசெண்டாக பண்றீங்க அப்படின்ட்டு. ஓகே. சரி, இப்போ நான் வந்து ஒரு பிஓசி என்ன உங்களை சொல்றேன்னா, லைக் விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஓகே, இது ஓஎஸ் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்களா யாராச்சும்? பண்ணிருக்கேன் ஜி. ராபின்? ஜி பண்ணியிருக்கேன். அதுல வேணா ஒரு விஎம் போட்டு வேணா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், அனுப்புறது ஷிப் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். சும்மா டைம் இருக்கும் போது ட்ரை பண்ணலாம், அது ரொம்ப சீரியஸ் எல்லாம் பண்ண வேணாம். வேணா ஃபன்னுக்கு வீக்கெண்டு அந்த மாதிரிலாம் இருந்தால் வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷனில் வந்துட்டு ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணுமா? எங்கேயாவது வச்சிருக்கேன் நான் சாஃப்ட்வேர்ஸ், எங்கேயாவது மூவ் பண்ணி வச்சேன்னா டாக்குமெண்ட்ஸு. சரி, அப்போ தேடுறேன். அது டவுன்லோட் பண்ணுறது பெரிய தலைவலி. அது broadcam.comலாம் லாகின் பண்ணணும். சரி, ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி. லைக் மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் மாறும். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு என்ன ChatGPT போட்டால் அதுவுமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் தரப்போகுது நம்மளுக்கு, தராமலாம் இல்லை. மேபி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னா நம்ம ஒர்க் ஸ்டேஷனில் ஒரு விஎம் போட்டு அதை வந்து ஏடபிள்யூஎஸ் வேணால் மூவ் பண்ணி வேணால் பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்தால் சீரியஸாக பண்ணலாம். பட் இப்போ நம்மளுக்கு இல்லாதனால அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், மிச்சத்தை முடிச்சுட்டு கடைசியில் பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஏடபிள்யூஎஸ். ஸோ இதே மாதிரி தான் நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணீங்க. உங்களுக்கு டாப் 5மே தனியாக நாங்கள் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மெயின்டைன் இட். டெவாப்ஸ் இப்படி தான் போகும். டெவாப்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, இப்போ எப்படி ஏடபிள்யூஎஸ் படிச்சிங்களோ, ஐ ஆம் ரெக்வஸ்டிங் யூ டு டூ த டபுள் எஃபர்ட் ஆன் டெவாப்ஸ். இதில் நல்லா தான் ப்ராக்டிஸ் பண்ணீங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் ஆக்டிவாக இருந்தீங்க கிளாஸஸில். டெவாப்ஸ் வந்து டபுள் எஃபர்ட் போடுங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு இப்போ நம்ம 50% முடிச்சிட்டோம். வி ஹாவ் ஒன்லி 54%. ஸோ எனக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, ஹவு த கிளாஸ் வாஸ்
அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் மட்டும் நீங்கள் ஒரு கூகுள் ரிவ்யூவாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு நான் வந்து ஒரு இதுவாக என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு டெவ் சப்போர்ட்னு ஒரு குரூப் ஒன்று இருக்கும். அதில் வந்து கிளியரான பிளேஸான பசங்களாக இருப்பானுங்க. ஸோ அவங்க வந்து தே வில் கம் அண்ட் சப்போர்ட் யூ வித் ப்ராக்டிகல்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ அவங்களோட இன்ட்ராக்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ரிவ்யூ மட்டும் போட்டுற முடியுமா கூகுளில்? நீங்கள் ஏதாவது ஃபீட்பேக் நெகட்டிவ் ஃபீட்பேக்காக தான் இது சொல்கிறேன், அங்கே போட்டு விட்றாதீங்க. பட் ஐ ட்ரை டு சேஞ்ச். பட் பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருந்து எப்படி நான் ட்ரை பண்ணி கொண்டு போனேன் கிளாஸஸை, எப்படி உங்களுக்கு புரிய வச்சேன், எவ்வளோ தூரம் ரியல் டைமாக நான் சொல்லி கொடுத்தேன். இன்னும் நம்ம பெரிய ரியல் டைம்லாம் டெவாப்ஸ் தான் பார்ப்போம். இன்னும் ஜாவாலாம் தொட்டிருக்க மாட்டோம். ஏன்னா ஏடபிள்யூஎஸ்ல வந்து எல்லாத்தையும் உட்காந்து பார்க்கறது டைம் வேஸ்ட்டு. டெவாப்ஸில் குபர்னட்டிஸில் பார்க்கறது தான் பெனிஃபிஷியல். ஏன்னா அப்போ அதுதான் லேட்டஸ்ட். ஸோ அதனால அந்த கான்செப்ட்லாம் குபர்னட்டிஸில் கண்டிப்பாக வரும். ஸோ ஹவ் யூ ஃபெல்ட் அபவுட் கிளாஸ் அண்ட் ரிவ்யூ மட்டும் எனக்கு கொடுக்க முடியுமா? அந்தந்த டீம் அந்தந்த இடத்துல போட்டுருங்க. தமிழ் பூமினா தமிழ் பூமி, வீடெக்னா வீடெக்கில் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிக்கிறேன். that will be useful for our growth. Can you please support? நான் ஏன் இப்போ கேட்குறேன்னா டெவாப்ஸ் முடிஞ்சே உங்களெல்லாம் பிடிக்க முடியாது. அதனால சரி டெவாப்ஸுக்கு முன்னாடியே கேட்டுறேன் நான். ஓகே ஜி. ஷூர். தேங்க்யூ. நெகட்டிவ் ஃபீட்பேக் இருந்தால் லெட் மீ நோ. இங்கேயே கூட சொல்லுங்கள், இல்லை தனியாக கூட சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை டு சேஞ்ச். பட் மோஸ்ட்லி உங்கள் வாட் எவர் யூ ஃபீல் பாசிட்டிவ் அதை மட்டும் ரிவ்யூவாக போட்டுருங்க. சரி, ரீகேப் என்னன்னா கைண்ட் ஆஃப் ஒரு ஃபுல்லாக ரெஃப்ரெஷ் ஒன்று பண்ணிடலாம். நம்ம என்ன பார்த்தோம், என்ன முக்கியமாக வந்து ஏடபிள்யூஎஸ்ல இருந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணுன்றது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொஸ்டின் ஜி. ப்ளீஸ். இந்த கிளவுட் மைக்ரேஷன்ல தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்க? ஏதாவது யூஸ் பண்றாங்களா? மோஸ்ட்லி தேர்ட் பார்ட்டிஸ் வந்து போக மாட்டாங்க. இப்போ ஒரு எம்ஜிஎன்னு சொன்னார்ல, அதுவே ஏடபிள்யூஎஸ் டூல் தான். ஸோ அதுதான் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். தேர்ட் பார்ட்டிஸ் நாங்களும் யூஸ் பண்ணதில்லை. தேர்ட் பார்ட்டிஸ் நான் யூஸ் பண்ணுவோம் விஎம் இம்போர்ட்னு ஒரு தேர்ட் பார்ட்டி டூல். அது பழைய 7 வருஷம் முன்னாடி. ரீசெண்டாக மைக்ரேஷன் இல்லை, எல்லாமே மைக்ரேட் பண்ண என்வரான்மெண்ட் தான். எனக்கு ரீசெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது மைக்ரேஷனில். இல்ல ஆக்சுவலி தேர்ட் பார்ட்டி டூல் வந்து ஈவன் இப்போ நம்ம அமேசானுக்கு மைக்ரேஷன் இதுல வந்து அமேசான் கூட நம்ம இன்ஜினியர் கூட ஒர்க் பண்ணுவோம். அது வந்து தேர்ட் பார்ட்டி டூல் அவனே சப்போர்ட் பண்ண மாட்டான். ஓ, ஓகே ஓகே. ஆமா. ம். என்னன்னா சார் இப்போ விஎம் இம்போர்ட்ன்றது அவன் முதல்ல 7 வருஷம் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. விஎம் இம்போர்ட்னு ஒன்று இருக்கு, ஆனால் இப்போ தெரியல. ஏன்னா நான் இப்போ லைவ் மைக்ரேஷன் ஒர்க் பண்ணுறது இல்லைல்ல. ஏன்னா எல்லாமே மைக்ரேட் பண்ண என்வரான்மெண்ட்டில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எனக்கு இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணுறாங்கன்னு எங்க அதனால டீம் தான் அதான் உங்ககிட்ட நான் கேட்டேன். எங்க டீம் அதான் கூட்டிட்டு வருவாங்க அடிக்கடி அந்த ஏடபிள்யூஎஸ் இன்ஜினியர்ஸ். அவன் வந்து எம்ஜிஎம் டூல்ல தான் சப்போர்ட் பண்ணுவான். மற்ற தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் தே ஒன்ட் சப்போர்ட் இட் ஆக்சுவலி. கொஞ்சம் டீடைல்ஸ் வாங்கிட்டு வரீங்களா? அப்போ அது மட்டும் ரீசெண்டாக நான் என்ன டாக்குமெண்ட் கேட்கறேன் ஜி. நம்ம மோஸ்ட்லி எனக்கு ஃப்ளோ இந்த தான் வேணும். டாக்குமெண்ட்டோட வெப்பை எப்படி பண்ணீங்க ஃப்ளோ? இப்போ நான் டிபி ஒரு ஃப்ளோ சொன்னேன், அந்த ஃப்ளோ மட்டும் சொன்னீங்கன்னா கூட போதும். ஃபைன் ஓகே. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் ரீசெண்டாக மைக்ரேஷன் ஒர்க் பண்ணல, என்னால் அதில் கிளாரிட்டி தர முடியாது. ஏன்னா நான் இப்போ ஆல்ரெடி நாங்கெல்லாம் மைக்ரேட் பண்ண என்வரான்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. உங்களுக்கு அந்த மைக்ரேஷன் ஒர்க் வருதுன்னா சொல்லுங்க, நான் சப்போர்ட் பண்றேன். அப்போ நம்ம என்னன்றது ஆர்என்டி பண்ணலாம். சோஷன் இப்போ மைக்ரேட் பண்ண சொல்றான், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னா கண்டிப்பா ப்ராஜெக்ட் சப்போர்ட் நான் பண்ணி தரேன். புரியுதா? ஸோ அதே மாதிரி ஏடபிள்யூஎஸ் டு கூகுள் கிளவுட், அசூர் இந்த மாதிரிலாம் மைக்ரேட் பண்றதுக்கு அவங்களே சர்வீஸ் இருக்குமா, இல்லை எப்படி யூஸ் பண்ணுவோம்? சரி, அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து ஏடபிள்யூஎஸ் இருந்து ஆரக்கிள் கிளவுடு மூவ் பண்ணோம். ஓகேவா? நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ நான் சொன்னேன்ல அந்த டைரக்ட் மைக்ரேஷன் அப்படி தான் பண்ணோம். இங்கேருந்து மூவ் பண்ணுற மாதிரிலாம் டேட்டா வேணால் மூவ் பண்ணுறதுக்கு இப்போ இங்கே என்ன S3 இருக்கா, அங்கே வந்து நீங்கள் இப்போ ஆரக்கிளில் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே பக்கெட்டு தான். ஆரக்கிள் கிளவுட்லேயும் பக்கெட் ஸ்டோரேஜ் தான் இருக்கும். அந்த மாதிரி டேட்டாஸ் மட்டும் மூவ் பண்ணிவிட்டு திருப்பியும் ஃபுல்லாக இங்கே குபர்னெட்டிஸ் லான்ச் பண்ணும்போது அங்கே குபர்னெட்டிஸ் லான்ச் பண்ணோம். நாங்கள் லான்ச் பண்ணி YAML ஃபைல்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல வச்சு அப்ளை பண்ணோம். ஸோ அது ஈஸியாக தான் இருக்கும். க்ளவுட் டு க்ளவுட் மைக்ரேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப தலைவலியில் இருக்காது. ஏன்னா ஒரே மாதிரி சர்வீஸு, டேட்டா மட்டும் நீங்கள் என்ன கிட்டப்பில் வைக்கணும். அதுக்கப்புறம் டேட்டா பேஸ்ன்னு வந்ததுன்னா அது என்னென்னா லைக் இது மாதிரி டம்ப்பு நீங்கள் பண்ணி அந்த ஏடபிள்யூஎஸ் டு அஜூருக்கு வந்து இப்போ ஏடபிள்யூஎஸ்ல வந்து விபிசி சொல்கிறாங்கல்ல, அது ஆரக்கிளில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா விசிஎன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் விபிசி அது விசிஎன், அது ரெண்டுத்துக்கு மட்டும் பேரிங் எனேபிள் பண்ணுவானுங்க. விபிசி டு விசிஎன் பேரிங் எனேபிள் பண்ணாலே உங்களுக்கு தெரியல என்ன நடக்கும்ட்டு. டேட்டா ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம், டம்ப் அங்கே அமுச்சிட்டு பண்ணலாம். ஸோ க்ளவுட் டு க்ளவுட் மைக்ரேஷன் ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு காம்ப்ளிகேஷனெல்லாம் நீங்கள் எதுவும் யோசிக்கிற மாதிரி வராது. நான் ரீசெண்டாக பண்ணேன் ஃப்ரம் ஏடபிள்யூஎஸ் டு ஆரக்கிள் கிளவுடு. நாங்கள் ஏன் அதை ஆக்சுவலி எனக்கு அது பிடிக்கல, ஏன் பண்ண வச்சானுங்கன்னா
ஏடபிள்யூஸோட 50% காஸ்ட் ரெடியூஸ் பண்ணானுங்க, மார்க்கெட்டை பிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு. அதனால இவனுக்கு $100 ரெண்டு இடத்துல $50 தான் வருதுன்ட்டு ஆரக்கிளுக்கு யூஸ் ஆனுங்க. அதுவும் மேஜர் அப்ளிகேஷன்ஸ் மூவ் பண்ணல, மானிட்டரிங் டூல்ஸ் மட்டும் மூவ் பண்ணோம். இந்த ப்ரொமோத்தியஸ், கிராஃபானா, அலர்ட் மேனேஜர், இந்த மாதிரி மானிட்டரிங் டூல்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் மூவ் பண்ணோம். ஓகே, சின்ன ரீகேப்பு. ஈசிட் இன்ஸ்டன்ஸில் மெயினாக ஏஎம்ஐ அப்புறம் லான்ச் டெம்ப்ளேட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க போதும். ஸ்டோரேஜில் வந்து இபிஎஸ் ஆல்ரெடி தெரியும், ஸ்னாப்ஷாட்டு, இஎஃப்எஸ் ரேர் கேசஸ் தான். சம்டைம்ஸ் S3 யூஸ் பண்ண இஎஃப்எஸ் யூஸ் பண்ண மாட்டானுங்க. அப்புறம் நெட்வொர்க்கிங்கில் வந்துட்டு இந்த ஃப்ளோ எப்பயுமே மறந்துடாதீங்க. விபிசினா என்ன, சப்நெட்னா என்ன, ஐஜிடபிள்யூனா ரவுட் டேபிள் என்னன்றது மறந்துடாதீங்க. அப்புறம் மெயினாக NAND கேட்வே. இந்த கொஷின் வந்து கம்பல்சரியாக கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ப்ரைவேட் சப்நெட்டுக்கு நீ எப்படி இன்டர்நெட் கொடுப்பேன், NAND கேட்வேன்றது சொல்கிறாங்கன்னா பார்க்கறதுக்காக. பியரிங் யூ ஆல் நோ தட் கனெக்டிங் மல்டிபிள் விபிசிஸ். அப்புறம் லோட் பேலன்சரில் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பி, அப்ளிகேஷன் லோட் பேலன்சர், பாத் பேஸ்ட் ரவுட்டிங். என்எல்பி வந்து பாத் பேஸ்ட் பண்ணாது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக எனக்கு லோட் பேலன்சர் பண்ணும் கேமிங் அப்ளிகேஷன்ஸ்னால் என்எல்பி ஓகே. வெப் ப்ரௌசருக்குலாம் ஏஎல்பி தான். டிஎன்எஸில் வந்துட்டு லைக் இந்த அலியாஸ் மெத்தடில் எல்பி கனெக்ட் பண்ணுறது தான் அடிக்கடி பண்ணுவோம் நம்ம. அப்புறம் சப்டொமைன்ஸ் பண்ணுவோம். அப்புறம் அந்த ஏசிஎம்மில் வைல்ட் கார்டு ஃபில்டர் வாங்குறது டொமைனுக்கு, அதெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டே இருங்க இன்டர்வியூவில். ஆர்டிஎஸில் மெயினாக மல்டி ஏசி. உங்களுக்கு தெரியும் மல்டி ஏசி என்னட்டு, ஒரு டேட்டாபேஸ் டவுன் ஆன கூட இன்னொரு டேட்டாபேஸில் பேக்கப் தருது. க்ளவுட் வாட்ச் யூஸ்வலி மோஸ்ட்லி ரியல் டைமில் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா பீப்புள்ஸ் கோ ஃபார் தேர்ட் பார்ட்டி மானிட்டரிங். தேர்ட் பார்ட்டி மானிட்டரிங்கில் வந்து அந்த ப்ரொமோத்தியஸில் ப்ராம்கியூஎல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வேறு என்னெல்லாம் பண்ணலாம், அது ஈஸி தான். ஒன்ஸ் நீங்கள் 2-3 ப்ராம்கியூஎல் போட ஆரம்பிச்சிங்கனாலே பழகிடுவீங்க. அப்புறம் அந்த அலர்ட் மேனேஜர் ரூல்ஸ், அதே கொரி லாங்குவேஜில் கிரேட்டர் தென் 5னா அலர்ட் ட்ரிகர் பண்ணு, ஈக்குவல் டு 0னா ஷட் டவுனு, அதனால் அலர்ட் ட்ரிகர் பண்ணு, அந்த மாதிரி இருக்கிற அந்த சிம்பிள்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாமே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுங்க அந்த ஆப்ரேட்டர்ஸ் அதெல்லாம். S3 ஆப்வியஸ்லி நீங்கள் எல்லாமே ஸ்ட்ராங்காக இதாகணும். அந்த பக்கெட் வேர்ஷனிங்கு, அப்புறம் ஸ்டாட்டிக் வெப்சைட் ஹோஸ்டிங்கு, ரிப்ளிகேஷன்ஸ் எடுக்கிறது, அப்புறம் அந்த S3 கமாண்ட்ஸு, அதெல்லாமே கொஞ்சம் எப்பயுமே ரீகால் பண்ணிகிட்டே இருங்க. சிஎல்ஐ பெருசாக தேவையில்லை. சிஎல்ஐ வந்து S3யோட ஓகே தான், மற்ற பெரிய இந்த ஈசி டு சிஎல்ஐ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா கிடையாது. மற்றது ஐஏஎம் இன்னைக்கு பார்த்தோம். க்ளவுட் ஃப்ரண்ட் யூ நோ தட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் வெப்சைட் பர்ஃபார்மன்ஸ். லாம்டா வந்து இப்போ நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், அந்த மாதிரி தான் ஆட்டோமேஷன். சாட்ஜிபிடி இருக்கிறதுனால உங்களுக்கு இப்போ பெரிய பேக் போன் மாதிரி. ஸோ மோஸ்ட்லி அவ்வளோ போதும். லாம்டாவில் இல்லாத ஒரு மாடியூல் எப்படி உள்ளே கொண்டு வரணும், அதுக்கப்புறம் வந்து அதை வச்சு எப்படி ஆட்டோமேஷன் பண்ணுன்றது ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கும். அதுக்கு மேலே லாம்டாவில் ஒன்றுமே இல்லை. அப்புறம் வந்து க்ளவுட் ட்ரையால், எமர்ஜென்சிக்கு எதுவுமே தேவைப்படுதுன்னா க்ளவுட் ட்ரையாலில் போய் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பேன். NACL வந்து கண்ட்ரோல்ஸ் யுவர் ஹோல் சப்நெட்டு செக்யூரிட்டி குரூப்பு. க்ளவுட் ஃபார்மேஷன் வந்து ஐஏசி டூலு நம்ம பேசிக்காக தான் பார்த்துருப்போம், ஆனால் நான் டெராஃபார்மில் இன்டெப்த்தாக சொல்லித்தரேன். ஏன்னா க்ளவுட் ஃபார்மேஷனோட ட்ராபேக் வந்து அவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லி கிடையாது. டெராஃபார்ம் சூப்பர் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். வெயிட் ஃபார் டெராஃபார்ம். தென் ட்ரஸ்டட் அட்வைசர் விச் அட்வைசர்ஸ் அஸ் லைக் wherever we can do the cost optimization, அப்புறம் வந்து பர்ஃபார்மன்ஸ் டியூனிங் அண்ட் எவ்ரி திங். தென் ஃபைனலி இன்னைக்கு பார்த்த எலாஸ்டிக் பீன்ஸ்டாக், இட்ஸ் ரியலி நாட் அன் இம்பார்ட்டன்ட் டாபிக், சும்மா சப்ஜெக்ட்டுக்காக சொல்லி கொடுத்தேன் அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்த மொத்த ஏடபிள்யூஸோட ஃபுல். இது ஈஸி தான். அந்த ஒவ்வொரு சர்வீஸ் என்னென்ன பண்ணுது அப்படின்ற கான்செப்டில் முதல்ல ஸ்ட்ராங்காக இருங்க, அப்புறம் ப்ராக்டிக்கல் பார்க்கலாம். ஏன்னா சில இன்டர்வியூவில் வந்து டக்குன்னு கான்செப்டை கேட்டு செலக்ட் ஆன கும்பலை கூட நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். வாட் இஸ் எல்பி இந்த மாதிரி நடந்திருக்கு, இல்லைன்னு. ஏன்னா அவங்களுக்கு வந்து திடீர்னு ஏடபிள்யூஎஸ் புதுசாக இருக்கும், அவனுக்கு விஎம்ல இருப்பாங்க, டக்குன்னு ஏடபிள்யூஎஸ் இப்போ தான் போவாங்க, அவனுக்கு டக்குன்னு அப்டேட் ஆக மாட்டாங்க. சரி ஒரு 4-5 சர்வீஸ் தெரியுதான்னு கேட்டு கூட எடுத்த டீமையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ யா, இதோட ஏடபிள்யூஎஸ் முடிவடைகிறது. இப்போ மோஸ்ட்லி வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஏடபிள்யூஎஸ்ல. இதை வச்சு நம்ம எக்ஸாம் சிஐஏ கிளியர் பண்ண முடியுமா? பண்ணலாம். ஆனால் டம்ஸ் நீங்கள் வந்து தான் படிக்கணுமா? 100% இல்லை, என்ன கேட்டால் தம்ஸ் போயிடுங்க. என்னோட பசங்க வந்து இதை படிச்சே கிளியர் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பணம் போச்சுன்னா திருப்பியும் நீங்கள் ரீபே பண்ணணும்ல. தம்ஸ் எப்போ எக்ஸாமே மாடல் கொஸ்டின் பேப்பர் இல்லாமல் இப்போ எழுதுவோம், நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் தம்ஸ். ரீசெண்டாக வந்து 3 எக்ஸாம் எப்படின்னு பார்த்துட்டு எழுத போறீங்க, தம்ஸ் இல்லாமல் எழுதாதீங்க. அது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் மாதிரி தான், நீங்கள் 12th 10th படித்த மாடல் கொஸ்டின் பேப்பர் மாதிரி தான் அது. அதே மாதிரி எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் பண்ணாதீங்க. ஐ வில் கைட் யூ ஹவு டு ரைட் த எக்ஸாம். இல்லைன்னா அப்புறம் காசு போச்சுன்னா என்னை வந்து கேட்கக்கூடாது.
ஐ வில் கிவ் யூ தம்ஸ் அண்ட் ஐ வில் கைட் யூ ஹவு டு ரைட் த எக்ஸாம். வித்தவுட் மை இன்ஸ்ட்ரக்ஷன் டோன்ட் ரைட் த எக்ஸாம்ஸ். கிளியர்? ஓகே. பண்ணுங்க. கம்பெனி ஸ்பான்சர் பண்ணுது அப்படின்னா, காசு இருக்குன்னா தாராளமா பண்ணுங்க. அது உண்மையிலே இன்னும் உங்களோட ப்ரொஃபைலை வந்து சீக்கிரமா ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இஃப் யூ ஆர் சர்டிஃபைட் AWS இன்ஜினியர்னா. ஓகே.